Hello guys, welcome to Sanaf kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீஃப் கொத்து பரோட்டா எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கங்க. இது நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் கிரேவியையும் பரோட்டாவையும் பிச்சு வச்சுருக்கோங்க. நான் 5 பரோட்டா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே வரலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பீஃப் கிரேவியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஹீரோவை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வரலாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க கிளறணும். இல்லைன்னா அடிப்பிடிச்சு அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரம் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி இடையில ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பீஃப் கொத்து பரோட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் கடையில் வாங்கி சாப்பிட்றதே மறந்துடுவீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த கொத்து பரோட்டாவில் பீஃப் மட்டும் பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு இல்லைங்க. எல்லா கிரேவியும் இது கூட ஆட் பண்ணி சேர்த்து பண்ணலாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீஃப் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க காய்ஸ், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இந்த வீடியோவோட புது வியூவராக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.